இல்லை இல்லை, பாமக வெல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கமெல்லாம் அதிமுகவுக்கெல்லாம் கிடையாது. 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அரசியல் முதுபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி இடைத்தேர்தலில் நிற்கலை. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும்போது தேர்தல் ஆணையத்திடம் நியாயத்தை நான் எதிர்பார்க்க முடியாது, ஆகவே நாங்கள் புறக்கணிக்கிறோன்னாரு. இப்போ திருமங்கலம் ஃபார்முலா, இதே மாதிரி ஈரோடு கிழக்கு, அதில் கொலுசு ஃபார்முலா கோயம்புத்தூரில், பட்டி ஃபார்முலா ஈரோடு கிழக்கில், இப்போ இதெல்லாம் நடந்தது 2006 மறுதேர்தல் சென்னை மாநகராட்சியில் நடந்தது. அப்போ இதெல்லாம் திமுகவுக்கே உரிய இந்த குணங்கள். அப்போது நாங்கள் 40லையும் ஜெயிச்சிட்டோம், விக்கிரவாண்டி ஒரு இதுவா அப்படின்னு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்கிறது, மக்களுக்கு எந்த வரியும் உயர்த்தாத ஒரு ஆட்சி, மக்கள் வரிசையில் நின்று வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இறந்து போன புகழேந்தி அவர்கள் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அவர் வாங்கிய வாக்குகள் ஏறத்தாழ 93,000. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் 84,157. அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே மிக மிக குறைவு. அப்போ குறைவுனாலும் இந்த 3 வருஷத்தில் எவ்வளவு எதிர்ப்பலைகள் இருந்திருக்கும் அப்படின்றதையும் திமுக மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சார், ஜெயகண்ணன் சார் சொல்றாரு, நாங்கள் 40க்கு 40 வென்றிருக்கோம், இந்த சூழ்நிலையில தோல்வி பயத்தால தான் அதிமுக நிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து. அது இடைத்தேர்தலா? அது இடைத்தேர்தலா? மன்னிக்குவோம், அண்ணன் சொல்ற மாதிரி இந்த வாய்ப்பு இருந்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்று வெற்றியை பெற்றிருக்க வேண்டும். அவர் இந்த சொல்லக்கூடிய மிக மிக குறைந்த வாக்குகள் தான், 9,000 வாக்குகள் தான் அண்ணன் சொல்ற மாதிரி. அந்த வாக்குகளை இப்போ அதிருப்தி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அதிருப்தி நடக்குதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ கூட வாய்ப்பு இருக்கு, நின்று அவங்க ஜெயிச்சு காட்டுட்டோம். அதாவது ஜெயிச்சு காட்டட்டும் அப்படிங்கிறது, நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும், எதை சொல்லி ஜெயிக்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், அன்னியூர் சிவா அவர்களை நீங்கள் நியமிப்பதற்கு முன்னால் நியமிக்கிற போது அந்த மாவட்ட செயலாளர் திரு செஞ்சி மஸ்தானை ஏன் தூக்குனீங்க? இப்ப தெரியுதா நீங்க எதை சொல்லி வாக்கு வாங்க வரீங்க, எதற்காக அவரை தூக்குனீங்கன்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்லுவாரா? அப்போ இவங்களுடைய நோக்கம் அந்த குறிப்பிட்ட சார், அமைச்சர் எப்போ வேணாலும் தூக்குவாங்க. அமைச்சரை விட அதிகாரம் அதிகமாக இருக்கிறது மாவட்ட செயலாளருக்கு. மாவட்ட செயலாளர், அந்த பகுதி மாவட்ட செயலாளர் நீங்கள் தூக்கிட்டீங்களே, என்ன நோக்கம்? அவர் செலவழிக்க மாட்டாரா? அல்லது தேர்தலுக்கு ஒத்துழைக்க மாட்டாரா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே போய் செஞ்சு சேர மாட்டாரா? என்ன, எதற்காக தூக்குனீங்க? அப்போது நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த தினமலர் வாயிலாக ஜனநாயகத்தை பூத்து குலுங்குற திமுக விருப்ப மனு வாங்கினீங்களா? வாங்க மாட்டீங்களா? இடைத்தேர்தல்னாலே வாங்க மாட்டீங்களா? இல்லை இந்த தேர்தலுக்கு மட்டும் வாங்க மாட்டீங்களா? இல்லை எப்பொழுதுமே வாங்க மாட்டீங்களா? அப்போ இத்தனை கேள்விகளுக்கும் திமுக பதில் சொல்ல வேண்டும். போய் நிற்க வேண்டியதானே, போய் ஜெயிக்க வேண்டியதானே அப்படிங்கிறது. இது கோயம்பேடு மார்க்கெட்டில் கத்திரிக்காய் தக்காளி வாங்குறது இல்லை. ஒட்டுமொத்த அமைச்சரையும் நீங்க ஈரோடு கிழக்கில் ஜெயிக்க வச்ச செந்தில் பாலாஜி இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவரை உங்களால் தூக்கிட்டு வெளியில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியவில்லை. அப்போ உங்களுடைய நோக்கம், நாங்கள் தொடர் வெற்றி பெறுகிறோம். சரி, தொடர் வெற்றி பெறுறீங்க, தொடர் வெற்றி பெற்றதனாலேயே நீட்டு விளக்கு வந்துருச்சா? விலைவாசி குறைஞ்சிருச்சா? பசங்களுக்கு லேப்டாப் 4வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறீங்களே, ஜூன் மாசம் ஆரம்பிச்சிருச்ச பள்ளிக்கூடம், லேப்டாப் கொடுத்துட்டீங்களா? ஆக எதையுமே செய்யாத ஒரு அரசு மக்களை எப்படி விலைக்கு வாங்குவது என்பதை நாகரிகத்தோடு அவருடைய சொல்லாற்றலை பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சுட்டே வர்றாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு எதுக்கு நின்றுக்கிட்டு? திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நின்றா ஜெயிக்கிறதா இருந்தா பாமக நில்லுங்க, இல்லாட்டினா அன்னபோஸ்டர் ஜெயிச்சு வரட்டும், இங்கு ஜனநாயகமே இல்லை என்பதை நிலைநிறுத்தட்டும் அப்படின்றத அவர் சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். இங்கு நடப்பது என்ன? நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விட்டோம். வெற்றி பெற்றுட்டீங்க, கட்சி வெற்றி பெற்றுச்சு, தமிழக மக்கள் வெற்றி பெறுகிறார்களா? தோல்வியை தழுவுறாங்க. விலைவாசி உயர்ந்துருச்சு, எதை பத்தியும் கவலை இல்லை சார். 2வது முறை மின்சார வாரியம் விலை ஏற்ற போகுது சார். நீங்க தொடர்ந்து ஜெயிச்சிங்களே, எப்படி மக்கள் வாக்களிச்சா? ஒருவேளை
52% மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டு 2வது முறையும் மின்சார கட்டணத்தை உயர்த்த போகிற இந்த அரசாங்கத்தை பார்த்து ஆகா வாழ்க பலமுறை வாழ்க என்று வாக்களிச்சா குத்தி குத்தி போடுவாங்க. ஆகவே இங்கு நடப்பது கண்துடைப்பு நாடகம், இங்கு நடப்பது கூட்டணி அரசாங்கம் என்கிற ஒரு அராஜக போர்வை, ஒரு மிகப்பெரிய அட்டூழிய சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் நடக்குது. இதை கேட்பதற்குத்தான் வேண்டாம், நீங்களே மொத்தமா அட்டூழியம் பண்ணுங்க அப்படின்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒதுங்கி இருக்கிறாருன்னா, இது ஏற்கனவே பாஜகவும் சில தேர்தலை ஒதுங்கி இருக்குது, திமுகவும் விலகி நின்று இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு விலகி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன்.